ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரர். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திரு மூலனருள் மேவனாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர வேள்வியில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற மூன்றாம் தந்திரத்தில் சந்திரயோகம் என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமூல தேவநாயனார் இறைவன் நமக்கு வழங்கிய கொடைகளிலே மிகப்பெரிய கொடையாக கருதப்படுவது இந்த உடம்புதான் என்பதை வலியுறுத்தி பேசுவார். நான் முன்னமேயே பல தடவை இந்த மன்றத்திலே எடுத்துரைத்தது போல, ஈசனை வணங்குவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் அவனை அடைவதற்கும் ஆனந்தம் பெறுவதற்கும் உரிய சாதனங்களிலே இந்த உடல்தான் மிகச்சிறந்த சாதனமாக விளங்குகிறது. புறச்சாதனங்களாக பல்வேறு சாதனங்களை நம்முடைய பெரியவர்கள் வழிபாட்டின் பொழுது மலர்களாலும் தீபத்தாலும் தூபத்தாலும் நீராலும் திருமஞ்சனமாட்டுகின்ற பல்வேறு நிகழ்வுகளாலும் இப்படி வழிபாட்டை பல்வேறு வகையாக வகுத்து தந்திருந்தாலும் கூட இந்த உடலை கொண்டு அவனை நாம் செய்கின்ற வழிபாட்டிலே மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையுமே ஒப்புவித்து நாம் செய்கின்ற வழிபாடே சிறந்த வழிபாடாகவும் முழுமையான வழிபாடாகவும் நிறைவான வழிபாடாகவும் இருக்கிறது என்பதை திருமூல தேவனார் வலியுறுத்துகிறார். சந்திரயோகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலேயே கூட இந்த உடம்பினுடைய முழுமையான தத்துவங்களை தெரிந்து கொண்டு அவற்றை இறைவன்பால் எப்படி ஒருமுகப்படுத்துவது அல்லது ஒப்புவிப்பது என்கின்ற அந்த செய்திகளைத்தான் இந்த சந்திரயோகத்திலேயும் சொல்லுகிறார். யோகத்தை பற்றி பேசுகிற பொழுது பிராசாத யோகம் என்று சொல்லக்கூடியது துவாதச பிராசாத யோகம், சோடச பிராசாத யோகம் என்றெல்லாம் 16 கலைகளாகவும் 12 கலைகளாகவும் இந்த உடம்பை பிரித்து உடம்பினுடைய ஆற்றல் பகுதிகளாக அவற்றை பிரித்து காட்டி அவற்றையெல்லாம் நாம் உறுதிபட நாம் நிலைநிறுத்துகிற பொழுது பேரானந்தம் அடைவதற்குரிய கருவியாக இந்த உடம்பு நிகழ்கிறது. ஆற்றேனம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே குறிப்பிடுகின்றது. பொய் கெட்டு மெய்யானார் என்று சொல்லுகிறார். எந்த பொய்யை கெடுத்து எந்த மெய்யை அறிந்தார், பொய் கெட்டு மெய்யானார் என்று சொல்லுகிறாரே, இந்த மெய்யினுடைய பொய்த்தன்மை கெட்டு மெய்த்தன்மை அடைகின்ற அந்த செயலைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு தடவை வந்த மானுட பிறவி மீண்டும் வருமா என்பதற்கு வரும்னு யாருமே அவ்வளவு ஆழமாக உத்தரவாதம் தந்ததா தெரியல. திரும்பவும் இந்த பிறவி தான் வரும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இந்த பிறவி வாய்க்கிற பொழுது வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி என்று சொல்லுவது போல இந்த பிறவியில் இறைவனுடைய அந்த
ஆனந்தத்தை நாம் அடைவதற்குரிய வழிகளை அறிந்து கொண்டு விட வேண்டும், அவற்றை அடைந்து விட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக நம்முடைய திருமலை தேவநாயனார் குறிப்பிடுகின்றார். உடம்பை அவர் நமக்கு அடையாளம் காட்டுகிற பொழுது நாம் இந்த உடம்பை அறிந்து கொண்டு இருக்கிற முறைகள் வேறு வேறாக இருக்கிறது. அனாட்டமி ஆஃப் த பாடி என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய பல்வேறு கூறுகள், அமைப்புகள் இவையெல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக விஞ்ஞானத்தில் விளக்கப்பட்டு விட்டன. இதில் ஒன்றும் புதிதாக நாம் எதுவும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக எதுவும் இல்லை. ஆனால் யோக முறைப்படி இந்த உடம்பை சற்று அணுகுமாறு நமக்கு திருமூலர் கொஞ்சம் வழிகாட்டுகிறார். நாம் ஏற்கனவே நாம் சிந்தித்தபடி இந்த உடம்பு 36 தத்துவங்களில் அடிப்படையாக கொண்டது என்பதை சைவம் பேசுகிறது. தத்துவம் என்று சொன்னால் கருவின்னு எடுத்துக்குவோம், டூல்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். 36 தத்துவங்கள் நாம் சைவம் மட்டும்தான் பேசுகிறோம். நமக்கு கீழே அடுத்ததாக பேசுறது வைணவம், அது 25 பேசுது. 25வது தத்துவத்தோடு நின்று விடுது. பூதங்கள் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரை. அதிலிருந்து விரிந்து வந்த 5 பூதங்கள், மண்ணு, நீர், தீ, காற்று, ஆகாயம். 5 10. இவற்றை உணரக்கூடிய அறிவுடைய கருவிகள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய்யு. இவற்றிற்கு துணையாக நிற்கக்கூடிய கண்மேந்திரியங்கள், செயற்கருவி, கை, காலு, நாக்கு, எருவாய், கருவாய். எவ்வளோ ஆச்சு? 20 ஆச்சு. 20 கருவி. இந்த 20 கருவிகளுக்கு மேலே இவற்றினுடைய விளைவுகளை எல்லாம் நுகர்ந்து எடுத்து செல்லுகிற மையப்பகுதியாக விளங்குகிறது மனம். அதுக்கு 4 டயர் இருக்கு. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய 4 டயர். இப்போ 24 24. இந்த 24ஐயும் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக அமைத்திருக்கிறார். இது லோயர் மோஸ்ட் டெக்கு. இப்போ இதுக்கு மேலே ஒரு படிநிலை, அதில் தான் இதை கவர்ன் பண்ணுற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் என்று சொல்லக்கூடிய ஒரு 7. கீழே 24. மேலே புருடன், மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். காலமும் நியதியும் தனியா, அது ஒரு தனி சமாச்சாரம். இந்த கலை, வித்தை, அராகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கலை, வித்தை, அராகம் என்று சொல்லுவது தான் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஞானம், இச்சை, கிரியை, அந்த செயல்கள். வித்தைங்கிறது ஞானம், கலைங்கிறது அந்த கிரியை, அராகம் என்பது இச்சை. நமக்கு 3 தான் அடிப்படையான சக்திகள். உந்து சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி. முதல்ல ஒரு இச்சை தோண வேண்டும், பிறகு அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற திட்டம் தோன்றும், பிறகு அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற செயல்பாடு விளையும். அப்படித்தான் எல்லாமே நிகழ்கிறது. திருமந்திரத்துக்கு வரணும்னு நினைச்சு ஒரு இச்சை இருக்குது. இச்சை தோன்றிய பிறகு எப்படி செல்லலாம் என்கிற திட்டம் அறிவு வகுத்து தருகிறது. பஸ்ஸில் போ, ஆட்டோவில் போ, நடந்து போ என்றெல்லாம் அதுக்கு திட்டம் போட்டு கொடுக்கு. அதில் போனாலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு திரும்பவும் அறிவு சொல்லுது. அதுக்காகத்தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறியேன்னு வேற சொல்லும். அப்பவும் திரும்ப அதை மீறி எழணும். இச்சை சொல்லணும், முடியாது நான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு. இச்சை அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கணும். இச்சை அதை விட ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுங்க, உடனே பக்கில் ஆகிடும். அது சொன்னது கேட்டு, ஆமாம் நீ சொன்னது வாஸ்தவம் தான், பார்த்துக்கலாம் அடுத்த வாரம்.
ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு இறங்கிடும். அப்படி இறங்காமல் அந்த இச்சையின் அப்படி அதனால தான் இச்சை தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஈஸ்வரனுக்கே முதலாக விளைந்தது இச்சை தான். பரம்பொருளாக பரவெளியில் இருக்கிறதுக்கு முதல்ல விளைந்தது இச்சை. என்ன இச்சைனா உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற இச்சை. அப்புறம் தான் கீழே ஞானசக்தி கிரியாசக்தியும் கொண்டு அதை ஆக்டிவேட் பண்ணுது. அப்படித்தான் நமக்கும் இந்த கலை வித்தை அராகம் அப்படின்னு 3 சொல்றோம்ல, அது வேற ஒன்றும் இல்லை. அராகம் இது பேசிக்கா இந்த 3 இயங்காமலேயே இருந்தது. இதை 3ஐயும் இப்போ தான் வைப்ரேட் பண்ணி இதை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இது ஆக்டிவேட் ஆன ஒன்று தான் இது அது செயல்பாடுக்குள்ளேயே இறங்கும். அதுக்கு ஒரு இச்சை. அந்த இச்சையைத்தான் நாம் அராகம்னு சொல்லுகிறோம். இதில் அராகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இச்சா சக்தி தான். அப்புறம் வித்தை ஞானம், கலை அதுதான் செயல். இந்த 3 அது செயல்பாடு. இப்படி செயல்பாடு செய்தாலும் கூட எல்லாமே காலத்திற்கும் ஒரு நியதிக்கும் கட்டுப்பட்டவர்கள். நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் காலத்திற்கும் நியதிக்கும் கட்டுப்பட்டு நாம் 2 பவுண்டரி நமக்கு. நாம் ஓடிக்கொண்டு இருக்கிற நமக்கு 2 கரை. ஒரு கரை காலம், இன்னொரு கரை நியதி. எதை அனுபவிக்க வேண்டும் அது நியதி, எத்தனை நாள் அனுபவிக்க வேண்டும் அது காலம். எல்லாத்தையும் எல்லா நாளையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்க வேண்டாம். அது துன்பமாக இருந்தாலும் கூட சரி, அந்த துன்பத்தை கூட நாம் பாட்டுக்கு 8 நாள்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக அதை போயிடும். அது போகாதுன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் போயிடும். எல்லாமே காலத்திற்கு கட்டுப்பட்டது தான். ரொம்ப நமக்கு வேண்டியவர்கள் நினைத்திருப்போம், அவங்க இல்லாமே நாம் இல்லைன்னு. பட் அவங்களும் டைம் போகுது தான். எங்கள் அப்பா இல்லாமல் நான் இருக்க முடியாது, எங்கள் அம்மா இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினைத்திருக்க காலம் உண்டு. இப்போ அவங்க இல்லாமல் தானே இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு ஒரு பீரியடு. தந்தையார் போயினார், தாயர் போயினார், தாமும் போவார்னார். அப்போ எல்லாரும் போனாங்க, எல்லாரும் போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்துட்டு இருக்கும் பொழுது நான் மட்டும் இங்கேயே இருப்பேன்னு எப்படி எனக்கு இந்த நினைப்பு வருது எனக்கு தெரியலையே. மாயையினுடைய வலிமை என்ன அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாரும் போகிறத பார்த்தும் பிறகு கூட எனக்கு விரைந்து செல்லுகின்ற ஓடுகின்றனன் கதிரவன், அவன் பின் ஓடுகின்றது ஒவ்வொரு நாளும்னாரு வள்ளல் பெருமான். ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்குது, எப்படி ஓடுதுன்னே தெரில. அவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றன. நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன, காலம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, கரைந்து கொண்டு இருக்கிறது காலம். டைம் அண்ட் டைடு நெவர் ஸ்டாப்ஸ் ஃபார் எனிபடி, இல்லையா? அது யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை. அப்போ இந்த காலக்கணக்கை தாண்டி செல்லாம இந்த காலம் நியதி, இந்த 2ஐயும் தாண்டி போகிற அந்த தத்துவத்துக்கு தான் சுத்த தத்துவம்னு பேர். இந்த காலம் நியதி, அதற்குள்ளே கலைவித்தை அராகம், இதை மாயை என்கின்ற மூலப்பொருள், அதில் புருடன் என்று சொல்லக்கூடிய ஆன்மா, இந்த 7 சேர்ந்தது தான் வித்யா தத்துவம். இப்போ கீழே 24, மேலே 7, 24 7 31, 31க்கு மேலே சுத்த மாயா தத்துவம் இருக்கு. அதில் தான் இந்த நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த அத்தனை உலகு. இந்த சுத்த மாயாபவனம் அங்கேயும் இருக்கிறாங்க. இப்போ இந்த சுத்த மாயாபவனம் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கிற தேவர்களும் அங்கே இருக்கிற பதக்கடவுளரும், அந்த இடத்துக்கு பேரே பதமுத்தின்னு தான் பேர். இங்கிருந்து ப்ரமோஷனில் போகிறவர்கள் இங்கிருந்து ஆன்மா புண்ணியத்தினாலே, ஈட்டிய புண்ணியத்தினாலே மேலும் மேலுமாக போய் அந்த பதமுத்தியில் உட்கார்றது உண்டு. பதமுத்தியை தாண்டுகிறவர்களுக்கு அபரமுத்தி விளையும், அபரமுத்தியையும் தாண்டி போகிறவர்களுக்கு பரமுத்தி விளங்கும். இந்த பரமுத்தி என்பது தான் நிறைவான முத்தியாக நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் பேசப்படுகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முத்தி வேறுபடுகிறது. முத்தி ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு சமயமும் முத்தி பேசுது. இதுதான் முத்தின்னு சொல்லுது, இதுதான் முத்தி அப்படின்னு சொல்லுகிறது, இதுதான் சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது, இல்லைங்களா? அதுதான் அதனுடைய எல்லைக்கு வருகிற பொழுது அதுதான் அதனுடைய எல்லையாக தோன்று. இதுதான் முத்தி, இதுதான் ஃபைனல் என்று சொல்லுகிறது. அதுக்கு அது அந்த லெவலில் அந்தந்த சமயத்தினுடைய எல்லைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லலையா, என்ன இருந்தாலும் வீட்டில் சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு
சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறது தான் என் சொர்க்கம் அப்படிங்கிறான். அதுதான் அவனுக்கு முத்தி, அதுதான் சொர்க்கங்கிறான். அதான் முத்தி. அவனுக்கு முத்தின்னா அவன் அது 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 வந்து ஒரு ஃபைனல்ஸ், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு கருதுறான் அவன். இதான் முத்தின்னு நினைக்கிறான் இல்லையா? இதை தாண்டிய நிலை உண்டுன்னு அடுத்த சமயம் தெரிகிறது. இப்படி இதையும் தாண்டி சில விஷயம் இருக்கு, இதையும் தாண்டி சில அப்படி 35-36 தத்துவங்களை பேசுகிற அந்த சைவத்திற்கு கீழே இருக்கிற வைணவம் இருக்கிறதே, அது 24 தத்துவத்துக்கு மேல ஒரே ஒரு தத்துவத்தை தான் சொல்லுது, புருடன்கிற ஒரு தத்துவம். அந்த தத்துவத்துக்கு வந்துட்டா முத்திக்கிறது. அதனாலதான் அவருக்கு பேர் புருஷோத்தமன் பேரு. புருடர்களில் உத்தமனாக விளங்குகிறவர் அவர் புருடோத்தமன். அங்கே முத்திக்கு ஒளி உடம்பு வேண்டப்படுகிறது. அதனாலதான் திருமால் நெறியில என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, முத்தி பெறுவதற்கு பெண்ணாக இருக்கணும். அப்ப ஆணாக இருந்தாலும் கூட மீண்டும் பெண்ணாக பிறந்து புருடோத்தமனாக இருக்கக்கூடிய அந்த புருடோத்தமனை சார்ந்த நிலையில் அவர்கள் முத்தி பெறுகிறார்கள் என்று பேசுகிறார்கள். இப்ப நாம் அதையும் கடந்து தாண்டிட்டோம். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறிய ஓர் அந்தனாய் உரு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லா, ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. இவருக்கு உருவமும் கிடையாது, பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாம். அவரு யாரா? ஒரு நாம் அறிய ஒரு அந்தரனாய் வந்தவன் அவர். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடி உடையவனவர். திருமால் எப்படி போய் பார்த்தாரா? பன்றியாக பூமியை இடந்து போனார், பூமியை கிளறிட்டு போனாராம். பூமி அவருக்கு கோஆபரேட் பண்ணிச்சு, வேகமா போறதுக்கு கோஆபரேட் பண்ணிச்சா. ஏன்? பூமாதேவி அவருடைய மனைவி தானே, அதனால ரொம்ப சுலபமா இருந்தது அவருக்கு கீழே போறதுக்கு. ஆனா எங்க போயும் கூட அவரால் பார்க்க முடியல. திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உரு நாம் அறிய ஒரு அந்தரனாய் ஆண்டு கொண்டார். உரு நாம் அறியன்னா அவரு உருவமாக வந்தார், அதனால நாம பார்க்க முடிந்தது அப்படின்னு நாம பொருள் படுத்தியிருக்கிறாங்க. அவர் உருவமாக வந்தார், உருவமாக வந்ததுனால நாம் காண முடிஞ்சதுன்னு அவர் பொருள்படுத்துகிறார். ஆனால் பொருள் அது அல்ல. உரு நாம் அறிய ஒரு அந்தரனாய் ஆண்டு கொண்டான் என்று சொன்னால் உரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, திருமால் எங்க நிற்கிறாருன்னு சொன்ன தத்துவத்தில் திருமால் நெறி 25 அங்கேயே நின்றுடும். அதோட சரி, அதுக்கு மேலே கிடையாது, உங்களுக்கு தத்துவம் ஒத்துக்க மாட்டாங்க. 25 நிற்கிறார். இப்போ 25 தாண்டினா தானே தெரியும் சிவம். இவர் 25 நிற்கிறவருக்கு எப்படி தெரியும்? 25வது மாடியில் இருக்கவனுக்கு 36வது மாடியை பற்றி என்ன தெரியும்? 36 மாடியையும் கடந்து தெரிகிற ஒருவனை 25வது மாடியில் இருக்கும் பொழுது என்ன தெரியும்? அதனால சொல்லுகிறார், உரு நாம் அறிய ஒரு அந்தரனாய் ஆண்டு கொண்டான் என்று சொன்னால், உரு என்று சொன்னால் உருவமாக சிவபெருமான் வந்ததுனாலே அவருடைய திருவடியை நாம் அறிந்தோங்கிறது பொருள் அல்ல. உரு என்றாலும் என்ன அர்த்தம்னு கேட்டா, ஊன்னா தமிழ் நெடுங்கணக்கில் 2, ரூன்னா 5, 25 தத்துவங்களை தாண்ட வேண்டும் என்று நாங்கள் தெரிந்து கொண்டதினாலே சிவபெருமானை அறிந்தோம்னர். உரு நாம் அறிய அப்படின்னர். அந்த உருவங்கிறதுக்கு வடிவம்னு பொருள் அல்ல, 25ன்னு பொருள். அது 25ஓடு நின்னார், நாங்கள் மேலே போயிட்டோம் 36க்கு. அதனால அந்தரனாய் அவன் ஆண்டு கொண்டான். ஈஸ்வரன் நமக்கு ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தத்துவங்களை கடப்பது என்பது விட்டு விட்டு ஓடுவதல்ல. ஒருவன் நாவை வென்றான் என்று சொன்னால் நாக்கு அறுத்துக்கிட்டான் அர்த்தமா? இல்ல.
நான் இருக்கிற பொழுதே நாவை வெல்லுதல், கண் இருக்கிற பொழுதே கண்ணை வெல்லுதல். 5 புலன்களையும் கொண்டவர்களாகத்தான் விளங்கி இருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம், அவர்களெல்லாம் எப்படி, ஞானிகள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க. இப்போ பாமன் சுவாமிகள், வள்ளற் பெருமான், தாய்மானவர் போன்றவர் ஞானிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? என்ன விட்டுட்டா ஓடினாங்க? இல்லை இல்லை. 63 நாயன்மார்களே எடுத்துங்க, யாராவது ஓடினாங்களா? அவர் உண்மை தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடிட்டார், அங்கே போய் தபஸ் பண்ணார் அப்படின்னு ஒரு கதை ஏதாவது இருக்காமா? சொல்லுங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் காட்டுக்கு போய் உட்காந்து தபஸ் பண்ணார், தபஸ் பண்ண உடனே கடவுள் தோண்டினார்னு ஏதாவது கதை இருக்கா? கிடையவே கிடையாது. வாழ்க்கையை, வாழுகின்ற வாழ்க்கையை விட்டு விட்டு ஓடுகிறது சைவம் அல்ல, சைவ நெறியும் அல்ல. அதை விட்டுட்டு ஓடக்கூடாது, அது கோழைத்தனம். கடவுள் இருக்கிற பொழுது இறைவன் என்கிற ஒருவன் எனக்கு வகுத்து தந்திருக்கிற நெறி, அவன் வகுத்து தந்திருக்கிற பாங்கு, அவன் வகுத்து தந்திருக்கிற சூழ்நிலை, அப்போ அதில் நான் இருப்பேன். அதில் நான் வென்று வருவதற்கு அவன் துணை செய்யாமல் எங்கே போவான்? அவன் தானே எனக்கு கொடுத்துருக்கான் எல்லாத்தையும், அவன் தானே இதை செய்ய சொல்லியிருக்கிறான். அப்புறம் என்ன? அப்புறம் அவன் எனக்கு உதவி செய்யாமல் எப்படி போவான்? இந்த நம்பிக்கை, இந்த பிலீஃப், இதை உறுதியாக வார்த்தைகளில் சொல்றதல்ல, மனத்தளவில் நம்புவது, அறிவுபூர்வமாக ஒப்புக்கொள்வது. அதுதான் இன்னும் ரொம்ப முக்கியம்னு கேட்டால், அறிவுபூர்வமாக ஒப்புக்கொள்வது. இந்த உடம்பினுடைய தத்துவங்களை சொல்லுகிற பொழுது 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களில் 36 தத்துவங்களையும் எப்படி, அது 36ங்கிறது நமக்கு 31 தான் இருக்குது, 5 இல்லைன்னு அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன். 31 தத்துவம் தான் நமக்கு ஆயிருக்கு. இது அப்படியே கிளஸ்டர்டாக ஒரே இடத்துல போடல அவர், அது ஸ்டாகர்டாக 5 பாடியில் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்கார். அப்படியே அடுக்கியிருக்கார். புரியுதுங்களா? ஒரு வீட்டில் எப்படி பொருள்களை எல்லா இடத்தையும் ஒரே இடத்துல போட்டு வச்சுருப்போம், எது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருள். அந்த வீட்டினுடைய மொத்த பொருள்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டில் ஒரு டிவி இருக்குது சார், அந்த இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, அந்த வீட்டில் 2 கட்டில் இருக்குது, 4 சேர் இருக்குது, 5 சோஃபா இருக்குது, இவ்வளோ டீட்டெயிலும் சொல்கிறோம் அந்த வீட்டில் இருக்கிறது. இந்த வீட்டில் இவ்வளவும் இருக்குன்னு சொன்னால் அந்த வீட்டில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. உள்ளே நுழைஞ்ச உடனே சில பொருள், டிராயிங் ஹால் போனால் சில பொருள், ஹாலில் போனால் சில பொருள், பெட்ரூம் போனால் சில பொருள், கிச்சனில் போனால் சில, அப்படி தானே இருக்கு. அது போல தான் இந்த பாடியிலையும் 36 தத்துவங்கள் அல்லது 31 தத்துவங்களையும் எப்படி போட்டிருக்காருன்னு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறது கொஞ்சம், தெரியாமல் இருக்கிற கருவிகள் உள்ளுக்குள்ளே இருக்கு. இந்த நிலையிலே இந்த உடம்பை அமைத்த இறைவன், இந்த அமைத்து தந்திருக்கிற அந்த பாங்குல இந்த தத்துவங்களை இப்படி கொண்டு போகிற நிலையில தத்துவங்கள் தாத்துவீகங்களாக அமைந்திருக்கின்றன. தத்துவங்கள் மட்டுமல்ல, தத்துவங்கள் தாத்துவீகங்களாக. உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப காற்று என்று ஒன்று வருகிற பொழுது காற்றை நாம் உள்ளே இழுக்கிறோம், அது ஒன்று என்று நாம் கணக்கு எடுக்கிறோம். ஆனால் அது ஒன்று அல்ல, உள்ள போய் அது 10ஆ பிரியுது, தசவாயுக்கள்னு அது பிரிகிறது. அதில் முதல் ஃபங்க்ஷன் பிராணன், அடுத்தது அபானன், அப்புறம் உதானன், இப்படி 10 வகையான காற்றாக பிரிந்து அது 10 வகையான ஃபங்க்ஷன் அதுக்கு. இதில் பிராணனை விட முக்கியமான பங்கு வகிக்கிற அந்த வாயுவுக்கு பேர் தனஞ்சயன்னு பேர். இந்த தனஞ்சயங்கிற வாயு தான் எல்லா வாயுக்கும் மாஸ்டர். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டால், அதுக்கு அப்போதைக்கு ஒன்றும் ஃபங்க்ஷன் கிடையாது. அது மாஸ்டராக இருக்கும், எல்லாம் அதாவது வேலை செய்தான்னு பார்க்கணும். என்ன சார் அதுக்கு வேலையே கிடையாது. ஆனால் அதுக்கு வேலை இருக்குது, வரும்போது செய்யும். அதுக்கு வேலை வரும்போது அதுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால், எல்லாம் இந்த 10 வாயில் 9 வாயுக்கும் வேலை இல்லாத பொழுது அது வேலை செய்யும். 9 வாயும் வேலை செய்கிற பொழுது இந்த 9 வாயுகளும் வேலை செய்கிறதா அப்படின்னு பார்க்கும். 9 வாய்க்கும் வேலை இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னா, சரி ஏன் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும். இது இந்த தனஞ்சய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9 வாயும் கண்ணை இமைக்கிறது, ஒரு வாயு ரெஸ்பான்சிபிள். கண்ணை எமிச்சு மூடுறோம், கொட்டாவி விடுறோம், அதுக்கு ஒரு வாயு ரெஸ்பான்சிபிள். அபானன்னு ஒரு வாயு, அப்பு என்று சொன்னால் நீர், நீரை இடமாக கொண்ட வாயு,
அதுதான் மலமும் ஜலமும் உடம்பை விட்டு வெளியேறுவதற்கு உதவுகின்ற வாயு. இந்த 10 வாயுல அது ஒரு வாயு. இப்படி எத்தனையோ விதமாக அது பிரிந்து உள்ளுக்குள்ளே சென்று அவை செயல்படுகின்றன. அதில் தனஞ்சயங்கிற ஒரே ஒரு வாயு மட்டும்தான் இந்த உடம்பு ஒவ்வொரு தடவையும் பிரிகிற பொழுது பிரியும். எல்லா வாயுக்களையும் சூப்பர்வைஸ் பண்ணும். பிராணனை விட அது பலமானது. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது பிராணன். அது ரத்தத்தை சுத்தம் பண்ணுகிறது உங்களுக்கு தெரியும். அது ஆனால் இந்த தடஞ்சயன் என்று சொல்லக்கூடிய இந்த வாயு இருக்கிறதே 9 வாயுக்கும் வேலை நின்று போச்சுன்னா அதுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் அதுதான் இந்த பாடியை டீகம்போஸ் பண்ணுது. இல்லைன்னா பாடி அப்படியே இருந்துகிட்டு இருக்கணுமே இறந்ததுக்கு அப்புறம். அந்த வாயு மட்டும் இல்லைன்னு வச்சுங்க இந்த உடம்பு டீகம்போஸ் ஆகாது. இது அப்படியே நின்றுடும். அதுதான் அது பல்வேறு கூறுகளாக அந்த உடம்பை பிரிக்கிறது அதோட வேலை. அப்புறம் தான் அதுக்கு வேலையே ஆரம்பிக்குது. அந்த வாய் மட்டும் இல்லைன்னா அவன் எடுத்து பீரோவில் வச்சிருவோம் பத்திரமா. சார் எங்கள் சித்தப்பா பார்க்குறீங்களா சார் அப்படின்னுட்டு. இப்போ தான் சார் லேட்டஸ்ட்டாக ஒரு அடிஷன் எங்கள் பெரியப்பா சேர்ந்துருக்கிறாரு, அவரை பார்க்குறீங்களான்னு பீரோ திறப்பான். இப்படி ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருப்பான். என்ன ஆகிறது? ஆனால் இந்த உடம்பு நினைச்சு வச்சுக்கவே முடியாது. அவ்வளவுதான். அந்த அந்த இந்த மொமெண்ட் இட் லூசஸ் இட்ஸ் சோல். முடிஞ்சு போச்சு இந்த பாடியில். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரெஸ்பான்சிபிளான வாயு எது அப்படின்னு கேட்டால் அந்த தனஞ்சயன். அது ரொம்ப எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய. அதாவது 5 பேரில் பஞ்சபாண்டவரில் அர்ஜுனனுக்கு பேர் தனஞ்சயன்னு பேர். தனஞ்சயன் தான் பேர் அவனுக்கு. இப்ப இந்த ஒரு வாயு 10 பிரிய பாருங்க. இதான் தாத்வீகங்கள். மண்ணு பஞ்சபூதங்கள்னு சொல்லுகிறோம், மண்ணுன்னு சொல்லுகிறோம். மண் எங்க இருக்கு? இங்க உடம்புல மண்ணு. நீங்க படிக்கும் மேல மூளை அதுதான் சார்னு சொல்லிடாதீங்க. என்னடா களிமண்ணாடா இருக்கு மண்டையிலன்னு வாத்தியா இருக்கேன் கேட்கறது போல. சார் அது அங்கதான் சார் இருக்கு, இப்பதான் உங்களுக்கு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லாதீங்க. மண்ணுங்கிறது அது அது வந்து தத்துவம். அது எப்படி ஆயிருக்குன்னா தாத்வீகமா தசை ஆயிருக்கு. இந்த தசை எல்லாமே வந்து மண்ணு தான். மண்ணு எப்படி சார் தசையாச்சுன்னு கேட்டீங்கன்னா, மண்ணு தாவரமாச்சு, தாவரம் அல்லது பருப்பு அரிசி அப்படி ஆச்சு. அப்புறம் அதை நாம சாப்பிட்டோம், சாப்பிட்ட உடனே அதுதான் இந்த உடம்பு சதையாச்சு. தாவரத்தை நாம டைரக்டா சாப்பிடலன்னா தாவரத்தை சாப்பிட்றவங்களும் உண்டு. அதுவும் திரும்பவும் தசையாத்தான் ஆகுது. என்ன ஆகக்கூடிய மண்ணு தான் வந்து ஃப்ளஷ் ஆகுது இல்லையா? நீர் குருதியா ஓடிட்டு இப்படி சொல்லலாம். அது தத்துவங்கள் தாத்வீகங்களாக இந்த உடம்பிலே இருக்கின்றன. அப்ப இந்த தத்துவ தாத்வீகங்கள்னு அது பார்க்கிற பொழுது 36 தத்துவம், 60 தாத்வீகம், 96 தத்துவ தாத்வீகங்கள். இதுதான் நமக்கு மொத்தமா இருக்கிறது. இந்த 96 தத்துவ தாத்வீகங்களை பேசுகிற ஒரே சமயம் உலகத்திலேயே சைவம் தான். அவ்வளவு டீட்டெயில்டு அதுகிட்ட சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே இருக்கு. அது அந்த கூறுகள். இந்த 96 தத்துவ தாத்வீகங்கள் உடம்பிற்குள்ளே இருக்கின்ற இடம், அது அது அதனுடைய தொழில், அதனுடைய விளைவு, அது சரியா இருந்தா விளைகிற விளைவு, அது சரியா இல்லைன்னா என்ன ஆகுது, இவ்வளவு அது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்ப இந்த உடம்ப இந்த தத்துவ தாத்வீகங்களாக பார்க்கிற ஒரு பக்கம் ஒரு அப்ரோச் இருக்கிற பொழுது, இந்த உடம்பை இன்னொரு விதமாக பார்க்கிற ஒரு அப்ரோச், அது ஒரு முறையாக பார்த்திருக்கிறார்கள் யோக நூலார். இந்த சந்திர யோகத்தில் அதை பற்றி தான் பேசுறார். இந்த உடம்பை எப்படி இப்ப இந்த உடம்பிலே அடிப்படையாக 3 சுடர்கள், முச்சுடர், 3 சுடர்கள். சோதியே, சுடரே, சூழ் ஒளி விளக்கே. நீங்க பாடினீங்க நினைக்கிறேன் பூசியப்ப இல்லைங்களா இந்த திருவாசக பாட்டு. சோதியே, சுடரே, சூழ் ஒளி விளக்கே. இந்த சோதி வேற, சுடர் வேற, சூழ் ஒளி விளக்கு வேற. 3மே வேற 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 வேறையா இருக்கிறதுனால தான் 3 சொன்னாரு.
இல்லையா? ஒன்றும் எல்லாம் ஒன்றா இருக்கும்போதுன்னா ஏன் மூணியும் தனித்தனியாக சொல்லணும்? மூணி வேற சொல்ற. சோதியே சுடரே சூழொளி விளக்கே. இந்த விளக்கு என்பது என்ன, சுடர் என்பது என்ன, சோதி என்பது என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, விளக்கு என்பது இப்போ நாம் உலகத்தில் நாம் ஏற்றுகிற அந்த எண்ணெய் விளக்காக இருக்கட்டும், இங்கே ஏற்றுகிற விளக்காக இருக்கட்டும், இவையெல்லாம் விளக்கு என்கிற அந்த நிலையிலே வரும், ஏற்றுகின்ற விளக்கு. சுடர் என்பது இயற்கையாக ஒளி தருகின்ற சூரியனையும் சந்திரனையும் குறிக்கும். சோதி என்பது இவைக்கெல்லாம் ஆதாரமாக இவற்றிற்கு ஒளியை தருகின்ற மூலப்பொருளாக இருக்கக்கூடிய சிவசோதி. அதுதான் அருட்பெரும் சோதி. அந்த சோதி தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று அதை நம்ம பகுத்து சொல்லுகிறார் நம்ம சாமி. இந்த சோதியே அதுதான் நாம் காண முடியாத சோதியாக இருக்கிறது. எல்லாரும் அவ்வளவு சுலபமாக அதை கண்டுவிட முடியாது. சோதியே சுடரே சூழொளி விளக்கு. இந்த சோதி தான் சிவய சிவ, சுடர் தான் சிவாய நம, விளக்குத்தான் நம சிவாய. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, அதுதான் நம சிவாய. அது விளக்கு, அதை பிடிச்சுக்கணும் முதல்ல. அந்த விளக்கை பற்றி கொண்டு அப்புறம் சுடருக்கு போயிடணும், அதுதான் சிவாய நம. அதையும் தாண்டி விளங்குவது தான் சிவய சிவ என்று சொல்லக்கூடிய சோதி. தனிப்பெரும் கருணை சோதி அது, அந்த சோதி. இந்த 3 மண்டலங்கள், இது மண்டலங்களை இப்படி எடுக்கிற பொழுது எப்படி எடுத்திருக்கிறார்கள்? சோதி, சுடர், அந்த சூழொளி விளக்கே என்று சொல்லக்கூடியதை நாம் இப்ப பார்த்த ஒரு முறை நாம் இப்ப தெளிவாக புரிந்து கொண்டோம். இதையே வேறு ஒரு விதமாக பார்க்கிற நெறி ஒன்று உண்டு. சோதி என்பது இப்ப நம்ம மணிவாசக பெருமான் சொல்றார், மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடர் என்பர். மாசற்ற சோதி அப்படின்றார். மாசற்ற சோதின்னா அப்ப என்ன, மாசு உள்ள சோதி உண்டா? மாசற்ற சோதி அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசற்ற சோதி என்ன? ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். சார் வந்து ரங்கசாமின்னு பேர். அவர் வந்து சைதாப்பேட்டையை சேர்ந்தவர். அவர் பித்தளை பாத்திரத்தை எடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பித்தளை பாத்திரம் எடுக்க மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? மித்த பாத்திரத்தெல்லாம் தூக்கிடுவார்னு அர்த்தம். சொல்லாமலே இருந்துக்கலாம் அவரை பற்றி. இல்லை ரொம்ப நல்லவருங்க, பித்தளை பாத்திரம்லாம் தொட மாட்டார் அப்படின்னா மித்த பாத்திரத்தில் வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் தான் இருந்தால் உள்ளே வச்சுருங்க, நான் ஜவாப்தாரி இல்லைன்றார் அவர் வந்தவுடனே. அப்படித்தானே? அப்போ அதுக்கு அது அது அந்த பொருளுக்கு அந்த உடன்படுகின்ற அல்லது ஒளித்து வைக்கப்படுகின்ற பொருளாக ஒன்று தெரிகிறது. மாசற்ற சோதி இது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற சோதிகள்லாம் மாசுள்ள சோதிகள். என்ன மாசு சோதிக்கு இருக்கு என்று கேட்டால் என்ன விளைகிறது? நாம் சோதி என்று சொல்லி கேட்டால், இந்த விளக்கு இருக்கிறது, இந்த விளக்கில் ஒரு பல்பே இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த பல்பில் இருந்து நமக்கு ஒளி கிடைக்கிறது. ஆனால் அந்த பல்பை போய் தொடுகிற பொழுது எப்படி இருக்குது? சூடாக இருக்கு. விளக்கை ஏற்றுகிறோம், அதுலேருந்து ஒளி வருகிறது. ஆனால் கையில் தொட முடியுமா? முடியாது, சூடு இருக்கு. அப்போ அதில் ஒளி மட்டுமல்ல, வெப்பமும் இருக்கு. நமக்கு தேவை ஒளி மட்டும்தான், ஆனால் தேவையில்லாத வெப்பமும் இருக்கு. தேவைப்படுகின்ற ஒளியோடு தேவைப்படாத வெப்பம் இருப்பதினாலே அது மாசுள்ள சோதி. வெப்பம் என்பது மாசு இல்லைங்களா? இந்த மாசு ஒரு சோதியிலே இருக்குமானால் அந்த சோதி மாசுள்ள சோதியாக கருதப்படும். ஒரு ஜோதி எழுந்தது அச்சாள்புரத்தில். சுவாமி சொல்லுகிறார், எல்லாரையும் வாருங்கள் இந்த சோதிக்குள்ளே சென்று சேருங்கள்னு சொல்லுகிறார். எல்லோரும் வந்திருக்கிறவர்கள் பேதம் இல்லாமல் எல்லாரும் இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று அறைகூவி அழைக்கின்றார்.
வம்மின் உலகியலீர் புகும் தருணம் இதுவே. வம்மின் உலகியலீர் புகும் தருணம் இதுவே. எல்லாரும் பூந்துருவாங்களா? கொஞ்சம் பேர் யோசனை பண்றான். ஒரு உள்ள 3 பேர் தைரியமா போயிட்டான். 3 பேர் என்ன சாமி சொல்றாங்களே அப்படின்ட்டு உள்ள போனான். சுற்றுச்சின்னு வச்சுங்க, என்ன பண்ணிருப்பா? உள்ள போன வேகத்திலே டே சுடுதுரா டோய் அப்படின்ட்டு வெளியே ஓடி வந்திருப்பான். மீதி பேர் அங்க நில்லாம ஓடி இருப்பான் இல்லைங்களா? ஆனால் உள்ள போனவங்க ஜிலி ஜிலி ஜிலுன்னு சூப்பரா இருந்தது. உள்ள போயிட்டான். அவரு போனது பார்த்தா எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த சோதியில சூடு இல்லாத சோதி, அதுதான் மாசற்ற சோதி. ஆச்சாள்புரத்து சோதி மாசற்ற சோதி. மலர்ந்த மலர் சுடரேனாரு. மலர்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சியான சுடரேனாரு. அப்ப இந்த சூடு என்று சொல்லக்கூடிய அக்னி என்ற ஒன்று இருக்கிறதே, அதுதான் 3வது நிலையாக கருதப்படுகிறது. எனவே சூரியன், சந்திரன், அக்னி என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளை பார்க்கிறோம் நாம. இதுல சந்திரன் தான் இருக்கிறதுலேயே உசந்த நிலையாக இருக்கிறது. இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அமிர்த கிரணங்கள், அமிர்த தாரை, அதனுடைய நிலவு மண்டலம், அதுதான் குளிர்ந்த சோதியாக விளங்குகிறது. இங்க வெப்பம் இல்லை, ஆனாலும் அது ஒரிஜினல் இல்லை, அதுவும் தெரிஞ்சுக்கணும். அது ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கு. இந்த அடுத்தது சூரிய மண்டலம். வலிமை வாய்ந்தது. வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும் கூட அதுல வெப்பமும் இருக்கு, ஒளியும் இருக்கு. ஒளியும் இருக்கு, வெப்பமும் இருக்கு. சந்திரன்ல ஒளி மட்டும்தான், வெப்பம் இல்லை. கீழே அக்னி. இந்த அக்னி அதுல வெப்பம் மிக அதிகம் இல்லையா? வெப்பம் மிக அதிகம். இந்த 3 மண்டலங்கள், இந்த 3 மண்டலங்களும் நம்முடைய உடம்பிலே விளங்குகின்றன என்று பகுக்கின்றார்கள். எனவே கீழ்ப்பகுதியிலே அக்னி மண்டலம், நடுப்பகுதியிலே சூரிய மண்டலம், இதனுடைய மேற்பகுதியிலே சிரசு பகுதி, இந்த பகுதியில் விளங்குகின்ற மண்டலம் சந்திர மண்டலமாக விளங்குகிறது. இப்ப சந்திர மண்டலமாக விளங்குகிற அந்த நிலையிலே தான் கீழே விளங்குகின்ற இந்த நெருப்பு மண்டலமாக, அக்னி மண்டலமாக, அல்லது மண் நிலையிலே விளங்குகின்ற அடிப்பகுதி, அது நடுப்பகுதி சூரிய மண்டலம். அதனால தான் நடுப்பகுதியிலே இதயம் அமைந்த பகுதியிலே தான் அந்த பொற்சபையாக இருக்குது. கனக சபை, நடராஜர் அவர் இங்கே தான் இருக்கிறார் இந்த இடத்துல. இதுதான் நடுவில் இருக்கக்கூடிய சூரிய மண்டலம். அவர்கள் எல்லா சோழர்கள் அத்தனை பேரும் சூரிய வம்சத்தினர். அவர்கள் எல்லாம் அந்த சூரிய வம்சத்தை சேர்ந்த சோழர்களுடைய நாடாக விளங்குவது சிதம்பரம் விளங்குகிற இடம் இந்த இதயத்தானம். இதுக்கு மேல விளங்குகிறது, இதுதான் குழு 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 குழுன்னு விளங்குகிறது. இந்த இடம் தான் சந்திர மண்டலம். இந்த சந்திர மண்டலத்திலே விளங்குகின்ற ஒளி சந்திர ஒளியாக விளங்குகிறது. அந்த இடம் தான் மதுரை. அவர்களை, அந்த மதுரையை ஆண்டவர்கள் பாண்டியர்கள். அவர்கள் சந்திர வம்சத்தினர். நீங்கள் அந்த அனாலஜியெல்லாம் பார்க்கணும். இது எப்படி பொருத்தமாக அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். சும்மா ஏதோ ஹெஃபகசடாக அமைக்கலை. இது இந்த தென்பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த தமிழக பகுதி இருக்க, இதுதான் புண்ணிய பகுதி. எத்தனை காலம் தவம் செய்தோமோ, எத்தனை காலம் புண்ணியம் செய்தோமோ தெரியல. நாமெல்லாம் இந்த தமிழகத்திலே பிறந்தது மட்டுமல்ல, சைவ நெறியை சார்ந்தது மட்டுமல்ல, சிவனே முழுமுதற் பொருள் என்று தெரிந்தது மட்டுமல்ல, திருமுறைகளை அறியக்கூடிய மிகப்பெரிய பேற்றை பெற்றோம் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய நாம் செய்த புண்ணியம். அந்த திருமுறை என்று சொல்லக்கூடியதும், அந்த திருமுறையின் உச்சமாக விளங்கக்கூடிய சிவமே பரம்பொருள் என்று தெரிந்து கொள்வதற்கும் எத்தனையோ பிறவிகளை நாம கடந்து வந்திருக்க வேண்டும். எத்தனை பிறவியை கடந்திருப்போம் நீங்க திருவாசகத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதில் தான் சொல்லுகிறார், தெய்வம் உண்டென்பது ஒரு சித்தம் உண்டாக 6 கோடி மாயா சக்திகள்னார். கடவுள் உண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேரா சிவன்ட்டையா வரான்? இல்ல, நானே கடவுள்கிட்ட வர முதல்ல போறான்.
இவர் நானே கடவுள் சொல்றது இல்லை, வரமாட்டேங்கிறான் இல்லையா. அங்கெல்லாம் போய் அடிபட்டு ஒரு மாதிரி வந்து சேர்றான். அதை சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் தப்பிச்சு எல்லாத்தையும் கடந்து திருமுறைக்கு வந்து திருமுறையில் நின்ற பிறகு, கால் ஊன்றிய பிறகு, அவர்களை யாரும் எவரும் எந்த விதத்திலையும் எந்த நிலையிலும் ஏமாற்றவே முடியாது. திருமுறை ஊற்றம் பெற்றவர்கள் ஒரு திடமான சிந்தனையும் திடமான அவர்களுக்கு அறிவு கூர்மையும் அமைந்து போய்விடும். அதனால் தெளிவாக தெரிஞ்சு போகும். என்னன்ட்டு என்ன ப்ராப்ளம்னாலும் கூட அவங்களுக்கு ஒரு தெளிவு தெரிஞ்சிடும். இதுதான் ப்ராப்ளம், இதுதான் இருக்குது. ப்ராப்ளத்தை நம்ம அவர்கிட்ட சொல்லிவிடுவோம், இதுதான் ப்ராப்ளம்ப்பா, அப்படி பார்த்து செய்யுன்னு சொல்லி ப்ராப்ளத்தை தான் சொல்லணுமே தவிர ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கக்கூடாது அவர்கிட்ட. டாக்டர்கிட்ட போனால் எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லணுமே தவிர எனக்கு இந்த மருந்து கொடுன்னு எந்த கேட்பானே. பேஷண்ட் இப்போல்லாம் அப்படி தான் கேட்டுட்ருக்காங்களாம். 2 நாளாக வைத்து வலிக்குது சார், எதுக்கு நீங்கள் 2 மெட்டாசினை போடுங்க, ஒரு டைஜின் எழுதிருங்க. இவன் என்ன மருந்துன்னு சொல்கிறானோ அவர் எழுதியே கையில் கொடுத்துருவார். ஏன்னா இவன் எதெல்லாம் மருந்துன்னு கேட்குறானோ அதெல்லாம் அடுத்த வியாதி. நாம் போய் ப்ரிஸ்கிரிப்ஷனே சொல்லக்கூடாது, பிரச்சனையை சொல்கிறதோட விட்டுறணும். சொல்யூஷன் நம்ம சொல்லக்கூடாது. சொல்யூஷன் எதை நாம் நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிரச்சனை. நமக்கு அவங்ககிட்ட போய் நம்முடைய ப்ராப்ளத்தை சப்மிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. இதை இப்படி சால்வ் பண்ணுப்பான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஹீ நோஸ் பெட்டர் தேன் அஸ். அவருக்கு நம்மளை விட நம்ம பிரச்சனை நல்லா தெரியும், பிரச்சனையை விட நம்மளை நல்லா தெரியும் அவருக்கு. எங்கே சொதப்புவோம், எப்படி சொதப்புவோம் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால் பிரச்சனையை பேசாமல் அவர்கிட்ட விடுறது தானே பெஸ்ட்டு. இந்த உடம்புல இந்த 3 பகுதிகளாக அக்னி, அதற்கு மேலாக அமைந்த சூரியன், அதற்கு மேலே இது அதுக்கு உரிய கலைகளாக பிரிந்திருக்கு. இப்போ கூட பாருங்க, சூரியன் 12 சூரியன், சந்திரனுக்கு 16 கலை, 16 நிலை கலையில் இருப்பான். அக்னிக்கு எத்தனை கலை? 10. யார் சொன்ன? குட், 10 நல்ல பதில். 10 கலை. ஆனால் அது வந்து மினிமம், அது லோயர் லெவல். அவர் அப்பர் வரைக்கும் போவார், அவர் மேலே வரைக்கும். அக்னிக்கு மட்டும் 2 லெவல்ஸ் உண்டு, ஒன்று மினிமம் இன்னொன்று மேக்சிமம், 2 எக்ஸ்ட்ரீம் உண்டு. அதுக்கு என்னென்னா, ஒன்று வந்து அடங்கு தீ, இன்னொன்று அழல் தீன்னு அதை சொல்லுவார்கள். ஒன்று கீழே லோவர் மோஸ்ட்டாக இருக்கும், ஒன்று அப்புறம் லோவர் மோஸ்ட்டாக இருக்கிற போது நீங்கள் சொல்கிற மாதிரி 10 கலை அதுக்கு. அப்பர் மோஸ்ட்டாக இருக்கும்போது அக்னிக்கு கலை 64 கலை. அப்போ அக்னிக்கு 64 கலை, சூரியனுக்கு 12 கலை, சந்திரனுக்கு 16. எவ்வளோ வருது டோட்டல்? அக்னிக்கு 64, மேக்சிமம் தான் எடுத்துக்கணும். 64 அக்னிக்கு, சந்திரனுக்கு 16, சூரியனுக்கு 12. எவ்வளோ? 92 கலைகள் வருது. 92. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நட்சத்திர கலைகளும் உண்டு. நட்சத்திர கலைகள் என்பது 4, 92 நாளும் 96 கலைகள். இந்த 96 கலைகள் தான் 36 + 60 இருக்கக்கூடிய 96 தத்துவ தாத்வீகங்கள். இந்த 96 தத்துவ தாத்வீகங்களை 96 கலைகளாக, இந்த 96 பாயிண்ட்ஸ், பாயிண்ட் ஆஃப் ஆபரேஷன், இந்த 96 கலைகளும் இந்த பாடியில் 96 தத்துவ தாத்வீகங்களாக கலைகளாக விளங்குகின்றன. இந்த 96 கலைகளையும் கொண்டு போய் அவற்றை சிரசின் உச்சியிலே குவித்தல் வேண்டும். சிரசின் உச்சியிலே குவித்தல் வேண்டும். ஏன்னா அது கீழே வந்து ஹாட்டர்மோஸ்ட் பாயிண்ட்லேயும் ஹாட்டஸ்ட் பாயிண்ட்லேயும் அக்னியிலையும் சூரியன்லையும் இருக்கிறது எல்லாத்தையும் சிரசு பகுதிக்கு கொண்டு வர வேண்டும். சிரசு பகுதி கூலாக இருக்கிற இடம், குளிர்ச்சியாக இருக்கிற இடம், அங்கே கொண்டு வரணும். இத்தனையும் மேலே எழுப்பி கொண்டு வரணும். இப்படி எல்லா கலைகளையும் இந்த 96 கலைகள் அல்லது 96 கூறு, கலையினாலே கூறு 96 கூறு அல்லது 96 பாயிண்ட் அல்லது 96 தத்துவ தாத்வீகங்கள், இவற்றை உடம்பினுடைய பல்வேறு இடங்களில் இருக்கிற அது எல்லாவற்றையும் எடுத்து மேலே கொண்டு வரணும். ரூட் என்ன அப்படின்னு கேட்டால்
இது வரத்துக்கு ரூட் எல்லாத்தையும் மேலே ஏற்றணும்னா ரூட் வேணுமில்ல, இருக்கு. சொல்றார், எல்லா கலையும் இடை பிங்களை நடு சொல்லா நடுநாடியூடே. இருக்கா பாட்டு? நடுநாடி சொல்லா நடுநாடியூடே தொடர் மூலம். சார் இவ்வளவு நாளே என்ன சொல்லிட்டு இருந்தான்? திருமந்திரம் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, அந்த பாட்டுக்கு அவ்வளவு பேசிக் மெட்டீரியல் கொடுத்தா தான் அதுக்கு அது புரியும். அந்த பாட்டு எல்லா கலையும் இடை பிங்களை நடு, இடநாடி பிங்களா நாடி நடுநாடி. அந்த நடுநாடியை திரும்பியும் சொல்லுவார். சொல்லா நடுநாடியூடே தொடரும் மூலம். சொல்லாத நடுநாடினார். இதுவரைக்கும் இதில் சொல்லப்படாமல் இருக்கக்கூடிய நட்சத்திர கலைகள். நாம் 3 கலைகளை கேட்டிருப்போம். சூரிய கலை, சந்திர கலை அல்லது அக்னி கலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த கலைகள் எல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் எல்லா கலையும் அவற்றை அந்தந்த நாடிகளின் வழியாக, எந்தெந்த நாடி? இடா நாடி, பிங்களா நாடி. இடா நாடி என்பது சந்திர நாடி என்றும், பிங்களா நாடி என்பது சூரிய நாடி என்றும், நடுநாடி என்பது சுழுமுனா நாடி என்று சொல்லக்கூடிய நாடி. இடா நாடி வழியாகவும் பிங்களா நாடி வழியாகவும் வருவதற்கு பூரகத்தினாலே விளையும். காற்றை உள்ளே இழுத்து பூரகமாக இழுக்கிற பொழுது இந்த கலைகள் எல்லாமே அந்தந்த நாடிகளில் பொருந்து மேலே ஏறும். இந்த சுழுமுனா நாடி வழியாக ஏறுவதற்கு மட்டும் கும்பகம் தேவை. அதனால சுழுமுனா நாடி வழியாக ஏற்றுவதற்கு உள்ளே இழுத்த காற்றை சற்று உள்ளேயே நிறுத்துக. இழுத்த காற்றை உள்ளே நிறுத்துக. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கொஞ்சம் காற்றை பிடிக்கணும். அதை காற்றை கொஞ்சம் பிடிக்கணும்னு சொன்னேன், கவனிங்க. ரொம்ப பிடிச்சி வச்சிடாதீங்க. அது பாட்டு காற்றை நம்ம பிடிக்கிறதுக்கு முடியாது நம்மால. அது பாட்டு காற்றை பிடிக்கிறதுனா கையில் பிடிக்கிறது இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னா அந்த காற்று இருக்கிற பொழுதே அந்த அந்த வயல்வெளிகளில் அந்த பதரையெல்லாம் நீக்குவதற்கு அதை சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு சித்தர்கள் சொல்லுகிற பொருள் காற்று உள்ள போதே. இந்த காற்று உள்ள போதேன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற போதே. உள்ளே வரும்போதும் சரி, வெளியில் போகும்போதும் அது உனக்கு உரிமை இல்லை. எப்போ உரிமை அந்த காற்றுக்கு? உனக்கு உள்ள இருக்கும்போது இட் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள், உடம்பினுடைய அத்தனை குறைகளையும் நீக்கிக்கொள் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். அது காற்று உள்ள போதே, அது உள்ள இருக்கிற பொழுது தான் அது 10 பிரியுது, அவ்வளோ ஃபங்க்ஷனும் பண்ணுது. இந்த காற்று உள்ளுக்குள்ள அது உள்ள இருக்கிற பொழுது தான் அவ்வளோ வேலையும் செய்தியா. அந்த நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணிக்கோ. வெளியில் போனாலும் சரி, உள்ள வரும்போதும் அதுக்கு வேலை கிடையாது. உள்ள இருக்கும்போது தான் வேலை, இல்லைங்களா? ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிற நேரமும் சரி, வர நேரமும் சரி, கிரியேட்டிவாக வேலை. ஆஃபீஸில் இருக்கிற நேரம் தானே கிரியேட்டிவாக வேலை செய்கிறோம். இவ்வளோ அப்பாவித்தனமாக பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. சார் என்ன இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறாரு இல்லையா? வர நேரம் போகிற நேரத்தில் ஒன்றும் கிடையாது, அங்கே இருக்கிற நேரம் தான். அது சில சமயம் பார்த்தா போகிற நேரமும் வர நேரமும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போய் அங்கே இருக்கிற நேரம் கம்மியாக போயிடும் போல இருக்குது. கல்லூரிகள்லாம் 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லாம் தள்ளி வச்சுருக்கிறாங்க. பையன் இங்கேருந்து கிளம்பி அங்கே கொண்டு போய் பையன் வச்சுட்டு அப்படி நிமிந்து பார்க்கறதுக்குள்ளே திரும்ப வெள்ளடிச்சு திரும்ப பஸ் ஏறி வந்து இறங்கிடுறான். என்ன கார்த்தி நீ எப்படி போகிற? பஸ் தானே, சரி ரைட். கார்த்தி ஃபைனல் இயர் பண்ணுறாரு பனிமலரில். ஃபைனல் இயர் பிஇ பண்ணிட்டு இருக்கார். அப்போ நம்ம இந்த உடம்புல இந்த கலைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்னு சொல்றாரு. சொல்லானாரு, இது வரைக்கும் சொல்லப்படாத நடுநாடியூட. சரி, இந்த சந்திர கலைகள் ஏற்றுவதற்கு பூரகம், சுழுமுனா நாடி வழியாக ஏற்றுவதற்கு கும்பகம், அது புரிஞ்சுது. இந்த நட்சத்திர கலைகளை ஏற்றுவதற்கு எங்க இருக்குதுன்னு கேட்டா மூலத்தில், மூலாதாரத்தில் இருக்கு. அந்த கனெக்டிங் பாயிண்ட் சுழுமுனா நாடி தான். எனவே அந்த கலைகளையும் ஏற்றுவதற்கு கும்பகம் தேவைப்படுகிறது. கும்பித்து ரேசகண்டா வெளில விடுறது, பூரித்து கும்பித்தல் வாயுவை முறைப்படியாக அவற்றை உள்ளே கொஞ்சம் நிறுத்தி கொள்ளுதல். அப்படி நிறுத்தி நாம் இயற்கையாகவே செய்யலாம். அது ஒரு பெரிய யோகங்கிறது ஒரு ஸ்கேல் வச்சு செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நாம் இயற்கையாகவே நாம் அவற்றை பயிரலாம். நல்ல சூழ்நிலை, நல்ல காற்று இருக்கிற இடம் என்று உங்களுக்கு தெரியுமானால் அந்த இடத்துல நாம் மிக அமைதியாக தரையில் நேராக உட்காராமல் தரையில் ஏதோ ஒரு மனையோ அல்லது வேறோ பாயோ ஏதோ ஒரு தடுக்கோ அதை போட்டுட்டு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஆதனம் தெரியுமானா என்ன ஆதனம் தெரியுமோ, பத்மாசனம் ரொம்ப ஒரு ரெக்கமெண்டட் ஃபார் ஆல் யோகாஸ். அது அந்த ஆசனம், அந்த ஆசனத்தில் அமர்ந்து கைகளை வைத்து மனதை முழுவதையும் 5 எழுத்திலே நிறுத்தி பிரணவத்தினுடைய விரிவாக விளங்கக்கூடிய 5 எழுத்து பிரணவத்தில் போய் டெர்மினேட் ஆகும், திரும்ப அதிலிருந்து வெளியில் வரும் அந்த 5 எழுத்து. நம்ம 4ஆம் மந்திரத்தில் அசபா மந்திரம் பார்ப்போம், மிஸ் பண்ணிடாதீங்க. 4ஆம் மந்திரம் துவங்குகிற பொழுது அசபா மந்திரம் என்கிற முதல் பகுதியை சுவாமி சொல்லியிருப்பார். ரொம்ப அற்புதமான பகுதி அசபா மந்திரம். சுவாமி சொன்ன மாதிரி சொல்லவே இல்லை திருமந்திரத்தில், திருமூலர் சொன்ன மாதிரி அவ்வளோ விரிவு அந்த அசபா மந்திரம். அப்புறம் அடுத்தது அம்பல சக்கரமும் அதில் சொல்லுகிறார். இந்த 2 பகுதி அதில் ரொம்ப முக்கியமான பகுதி. அசபா மந்திரமும் அம்பல சக்கரமும் ரொம்ப முக்கியமான பகுதி. அப்ப என்ன சொல்லுகிறார், இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர கலைகள் இவற்றையும் நாமே மேலே எழுப்ப வேண்டும். ஆக எழுப்புனா எத்தனை கலைகள் மேலே எழுந்திருக்குமா? 96 கலைகள் எழுந்து மேலே வந்து சிரசில் கூடும். இந்த 96 கலைகளையும் எல்லா கலையும் இடை பிங்கலை நடு சொல்லா நடுநாடியூடே தொடரும் மூலம் செல்லாங் எழுப்பி எங்க கொண்டு போய் சிரத்தில் சேர்தலால் நல்லார் திருவடியில் நன்னி நிற்பாரே. இதுதான் இந்த திருவடியில நன்னி நிற்றல் அப்படிங்கிறார். எல்லா கலைகளையும் கொண்டு போய் மேலே கொண்டு போய் கொடுத்து அவருக்கு சப்மிட் பண்றது. நான் சுவைக்கிறது, நான் பார்க்கறது, நான் கேட்கறது, நான் உணர்றது எல்லாம் இங்கே தான். எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொடுக்கறது. இதுதான் சந்திர யோகம்னு சொல்லுகிறார். இதைத்தான் திருவடியை வணங்குதல்னு அர்த்தம். ஈசனுடைய திருவடியை வணங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஈசனுடைய திருவடியை வணங்குறோம்னா எங்க சார் இருக்கு திருவடி? அங்க திருவடியிலே சிவலிங்கம் இருக்க, அங்க எங்க இருக்கு திருவடி என்று நினைக்கலாம். திருவடியை வணங்குதல் என்பது சரியையாளருக்கும் கிரியையாளருக்கும் வேற பொருள், யோக நிலையில் இருக்கிறவருக்கு வேற பொருள், ஞான நிலையில் இருக்கிறவர்களுக்கு வேற பொருள். இந்த திருவடியை இங்கே ஏந்துதல், திருவடியை சூட்டுக என்றெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம அப்பர் சுவாமியும் போய் கேட்கிறார் இல்லையா? கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை. கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போக விடில். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? மூவா முழுப்பழி மூளும் கண்டாய், உனக்குத்தான் பழி வரும்னார். எனக்கு ஏதோ பழி வரும்னு சொல்ல போறாருன்னு பார்த்தா இல்லை, ஊரில் இருக்கவங்கலாம் உன்னை திட்டுவாங்க. அப்புறம் இந்த திருநாவுக்கரசர் பாவம் எவ்வளோ நம்பிட்டு இருந்தார் அந்த ஆளை கொண்டு போய் இவர் நான் காப்பாற்றுவார்னு அவரும் நம்பிட்டு இருந்தார், நாமும் நம்பிதான். கடைசியில் யமன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். இது என்னது இது அப்படின்னு ஒன்றை தப்பாக பேச மாட்டாங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், உனக்கு கெட்ட பேர் வருமேன்னு தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. முழங்கு தழல் கை தேவா, கையில் ஒரு பெரிய தழல் வைத்திருக்கிறார். திருச்சத்தி முற்றத்து சிவக்கொழுந்தே, திருச்சத்தி முற்றத்து சிவக்கொழுந்தே கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம். முடுகி வருவான் அவன், வருகிற பொழுது வரும்போதே கோபமா வேகமா வருவானா, எங்கேயா தப்பிச்சு போட போறான், ரொம்ப கோபமா வருவானா. வரும்போது கோபத்தானே வருவான், சிரிச்சிட்டே வருவானா, சந்தோஷமா வருவானே. என்ன சார் எப்படி இருக்கீங்க, போலாமா, எப்படி இருக்கு உங்களுக்கு நிலைமை அப்படின்னா கேட்டு வருவான்.
கடுங்கோபமாக வருவான். இவ்வளோ பெரிய அற்புதமான பிறவியை தேவாரம் பாடாமல் திருவாசகம் பாடாமல் டிவி முன்னாலேயே உட்காந்து பொழுத போக்குனேடா பாவி வா அப்படின்னு இழுப்பான் போட்டுக்கிட்டு இல்லைங்களா. ஆனால் சாமி என்ன பண்ணாரா, அங்கே அவருக்கு அங்கே திருவடி தீட்சை கொடுக்கல. திருச்சத்தி முற்றத்தில் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாரா, திருநல்லூருக்கு வான்ட்டார். வாய்தா வாங்குறார் சாமியை, அங்கே வா அப்படின்ட்டாராம். சாமி சொன்னா அப்பீல் உண்டா, பக்கம்தான் இருக்கு நல்லூர். திருச்சத்தி முற்றத்திலிருந்து சத்திமுற்றம் போனவங்களுக்கு தான் தெரியும், பழையாற பக்கத்திலேயே இருக்கும் சத்திமுற்றம். இந்த ரோடு பழையாறன்னா இந்த ரோடு திருச்சத்தி முற்றம் இருக்கும். சாமி அழுதுகிட்டே போறாரு அங்கேருந்து நல்லூருக்கு. நல்லூர் கட்டுமலை, அங்கே மலை மேலே சாமி நல்லூரில் இருப்பார். இவர் அழுதுகிட்டே போகிறாராம். கேட்டால் அந்த ஆள் கொடுக்க வேண்டியது தானே, கொடுத்தா யாராவது இவரை வந்து ஏதாவது சொல்ல போகிறாங்களா, ஏன் கொடுத்த எது கொடுத்தேன்னு இவருக்கு யாராவது கேட்க முடியுமா? இப்படி கேட்டவனையே கொடுக்காம இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே போகிறாராம். கண்ணில் தார தாரையா கண்ணீர். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். அவனையே நினைந்து 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 உருகுகின்ற அடியார்களை நையும்படி செய்கிறாரே, இது நியாயமா அப்படின்னு கேட்டு பாடிட்டு போனாராம். அடுத்த வரி பாட முடியல, அவரால் நிறுத்திட்டார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். அந்த எல்லைக்கு போனார். அப்புறம் வர சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு சாமி அங்கே இவருக்காக காத்துட்டு இருக்காராம், வந்துட்டாரான்னு. வேதங்கள் எல்லாம் சிவம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிற இவர் திருநாவுக்கரசர் வந்துட்டாரான்னு தேடிட்டு இருக்கிறாராம். அவர் சுவாமி அப்படி தூரக்க பார்த்த உடனேயே அவர் ஊருக்கு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணல, ஊர் எல்லையில் நுழையறதுக்கு முன்னாடி அங்கேயே போய் நின்றுட்டார். திருநாவுக்கரசு, சாமி வா வா வா, உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா அப்படின்னாரு. உடனே சுவாமியை பார்த்த உடனே அங்கே கீழே விழுந்து வணங்கினாராம். யாரு? நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். விழுந்து வணங்கின உடனேயே சாமி சொன்னாராம், உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம். சாமி உன்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றிக்கிறேன்ப்பா, நீ அங்கே கேட்டல அதை இங்கே செய்து வைக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன செய்தாராம்? சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். தன்னுடைய 2 திருவடிகளையும் எடுத்து அப்பர் சுவாமியுடைய அந்த சிரசின் மேலே பதித்தானாம். அவர் கேட்டதுபடியே நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். என்ன பாட்டு, என்ன பாட்டு! இதை கேட்டா மித்ததெல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட பாட்டு. நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து மண்ணு திரு தொண்டனார். மண்ணு திரு தொண்டனார், தொண்டன்னாலே போதும், தொண்டன்னாலே போதும். ஆனா சாமிக்கு, சேக்கிழார் சாமிக்கு அப்பர் சாமியை போய் தொண்டன்னு சொல்றதா? அன்விகுதி வருதே, அன்விகுதி வந்தா மரியாதை குறைவா இருக்குமே நினைக்கிறாரு. அந்த அன்விகுதி வேற, இந்த அன்விகுதி வேற. தொண்டன்னா அது ஒன்றும் மரியாதை குறைவு கிடையாது. ஆனாலும் இவர் மனசுல தொண்டன்னு எப்படி சுவாமியை போய் சொல்றது? அதனால தொண்டனார் ஒரு 6 விதி வரை சேர்த்து போறார். தொண்டனார் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில், வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர், யாரு? நாவுக்கரசர். அவர் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். இது எப்படி இருக்கு? அவரை சொல்லும் போது தொண்டனார் அவர் அப்படிலாம் சொல்லிவிட்டு சிவனுக்கு வந்த உடனே சூட்டலாம் சிவபெருமான்ட்டார். எங்க அப்பர் சுவாமியினுடைய அந்த நிலையை எங்க சேர்க்கிறார், கொண்டு எங்க வைக்கிறார்?
உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். ஆரம்பிச்சார்ல அந்த பாட்டை சுவாமி அங்கே 2வது வரி அங்கே தான் பண்ணார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். ஏன் பண்ணாருன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது. என்ன காரணம் தெரியுமா? அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே அவர் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சார். என்ன காரணம்னா, அங்கேயே திருவடி தீட்சை கொடுத்தா அந்த திருவடி தீட்சையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் எஞ்சிய வினைகள் இருந்தன. இந்த எஞ்சிய வினைகள் தீர்ந்தால்தான் திருவடி தீட்சையினுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் இருந்தது, 99 இருக்குது. காய்ச்சல் கிட்டத்தட்ட போயிருச்சு, இருந்தாலும் 98.4க்கு 99 இருந்தது. கொஞ்சம் காய்ச்சல் இருந்தது, அது கொஞ்சம் பக்குவப்படட்டுமே. அதுவும் பக்குவப்பட்டுட்டா கொடுக்குற ஆனந்தம் முழுமையாக அனுபவிக்கப்படுமேங்கிறதுக்காக அங்கேருந்து திருச்சத்தி முற்றத்திலிருந்து திருநெல்லூர் வர வரைக்கும் இருக்கிற டயத்தை கெயின் பண்ணி அந்த டயத்துக்குள்ள இவருக்கு எஞ்சி இருக்கிற வினைகளை எல்லாம் தீர்த்து வைத்தாராம் சிவபெருமான். அதனால அங்கே வந்து சேர்ந்த உடனே அந்த இன்பத்தை பூரணமாக அனுபவித்தாராம். அதை சொல்லுகிறார் சாமி. நினைந்துருகுமடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். ஓ, தீவினையை நீங்க வைக்கிறதுக்காக அந்த டயத்தை எடுத்திருக்கிறார். நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. நல்லபடியா வச்சான். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாலேயே முந்திக்கிட்டு குடுன்னு கேட்டேன். எப்போ கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, என்ன விதத்தில் கொடுக்கறதுன்னு அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். நாம சும்மா போய் அவனை அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. குடுன்னு ரொம்ப ஒன்றிட்டு இருக்கக்கூடாது. எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், அப்போ கொடுப்பான். கொடுக்குற பொழுது சரியாக கொடுப்பான். அதை இங்கே சொல்லுகிறார். இந்த திருவடி சூட்டுதல் என்று சொல்லுகிற சிந்தையிலே சேர்தலான்னு சொல்ற, சிரத்தில் சேர்தலான்னு சொல்லுகிறார் அல்லவா? அது என்ன? சரியையிலும் கிரியையிலும் இருக்கிறவர்கள் விழுந்து வணங்குகிற பொழுது ஈசனுடைய திருவடி தம்முடைய சென்னியிலே படுமாறு விழுந்து வணங்குதல், அதுதான் திருவடி சூட்டுதல் என்று சரியையாளரும் கிரியாளரும் நினைப்பார்கள். ஆனால் யோகத்தில் இருக்கிறவர்கள் என்னன்னு கேட்டா, அவர்கள் சகசிராரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலையும் நிராதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலையும் சிவபெருமானுடைய திருவடிகள் அங்கே விளங்குவதாக தியானித்திருத்தல், அதுதான் அவர்களுக்கு திருவடி வணக்கம். ஞானத்தில் இருக்கிறவர்கள் திருவடியை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னு கேட்டா, இப்போ நமக்கு 2 சொன்ன பாருங்க. என்னென்ன சொன்ன? 3 சொன்னேன் இல்லையா? இச்சை, ஞானம், கிரியை. இந்த ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய 2 இருக்கு இல்லையா? இந்த ஞானம் கிரியை 2 தனியா இல்லை. என்னுடைய ஞானத்தை ஈசனுடைய ஞானத்திலும் என்னுடைய கிரியையை ஈசனுடைய கிரியையிலும் பொருத்தி வைத்து ஞானிகள் எப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால், அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நானும் நினைக்கிறேன், அவன் என்ன செய்கிறானோ அதைத்தான் நான் செய்கிறேன். இதுதான் முழுமையான ஞானம். இப்போ எனக்குன்னு தனியாக ஞானம் கிடையாது, எனக்குன்னு தனியாக செயல் கிடையாது. எல்லாத்தையும் 2ஐயும் கொண்டு அங்கே லாக் பண்ணிடுறது. சின்ன சக்கரம் பெரிய சக்கரத்தில் லாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய சக்கரம் சுற்றுனா சின்ன சக்கரமும் சுற்றும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, லாக் ஆகிடுச்சு. அது போய் லாக் ஆகிறது. அது போல் அவருடைய இச்சை தனியாக இருக்கும், அவருடைய செயலில் கிரியையில் கொண்டு போய் தன்னுடைய செயலையும் அவருடைய ஞானத்தில் இதுதான் திருவடி பொருந்துதல்னு பேர். இந்த திருவடியைத்தான் ஞானிகள், நான் திருவடியை வணங்கினேன் என்று சொன்னால், ஞானிகள் திருவடியை வணங்கினார்கள் என்று சொன்னால் தம்முடைய முழுமையான அந்த நிலையை ஞானத்தையும் கிரியையும் அதிலே பதிவித்தார்கள் என்பதுதான் அதுக்கு பொருள். சரியாளரும் கிரியாளரும் சரியை செய்கிறவரும் கிரியை செய்கிறவர்களும் கீழே விழுந்து வணங்குகிற பொழுது அவனுடைய திருவடியை நம்முடைய சிரசிலே படுமாறு பாவித்து வணங்குதல் வேண்டும். யோக நிலையில் இருக்கிறவர்கள் இங்கே இப்போ நம்முடைய உடம்புக்கும் முடிச்சிடறேன் ஒரு 2 மினிட்ஸ். நம்முடைய உடம்புக்கும் பரவெளிக்கும் இந்த மேலே இருக்கிற இந்த வெளிக்கும் தொடர்பு எங்கே அப்படின்னு கனெக்ஷன் பாயிண்ட்டு இந்த உச்சி தான். இந்த ஒரு இடம்தான் நமக்கும் வெளி இடத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி, இந்த ஒரு இடம்தான். இந்த மரணம் சம்பவிக்கிற காலத்தில் இந்த இடம்தான் பிரேக் ஆகுது. இது அதுக்கப்புறம் இது இந்த பாடிக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் போய் பஞ்சபூதத்தோடு கலந்தது. இந்த உச்சி இருக்குதே, இந்த உச்சியில் தான் ஒரு குழி இருக்குது. இந்த குழி பா வடிவில் இருக்கும். இதைத்தான் அருள் பான்னாரு ராமலிங்க சுவாமிகள் சொன்ன. அந்த பா என்று சொல்லுவது, பா அப்படின்னு சொல்றது பாட்டுன்னு ஒரு அர்த்தம்.
ஆனால் உண்மையிலே என்னன்னு கேட்டால் இந்த குழி இருக்க இந்த இடத்துல இந்த இடம் பா வடிவில் தான் இருக்கும். அது அந்த பா வடிவில் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு நிலை. அந்த பாயிண்ட், அந்த உச்சியின் வழியாகத்தான் இந்த இடத்துல இந்த கொண்டு போய் அத்தனை கலைகள். எத்தனை கலை சொன்ன? இந்த சகசிராரம்னு ஏன் இதுக்கு பேரு அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல 1008 இதழ் தாமரை விரியும். இந்த இடத்துல தான் இந்த சகசிரம்னா எத்தனை? இந்த 1008 இதழாக விரியும். இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களில் இருக்கக்கூடிய கமலங்களுடைய இதழ்கள் வேறுபடும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த ஆக்ஞாவில் 2 இதழோடு இருக்கும். மேலே 1008 இதழ், கீழே 4 இதழ். மூலாதாரத்தில் 4 இதழ்ங்கிறத மூலாதாரத்து துவக்கத்தில் பிரமன் கடவுள், அவர் தான் 4 வேதம், அவருக்கு 4 முகம், இந்த 4 இதழ் தாமரை எல்லாம் டேலி ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு எத்தனை இதழ் சொன்ன? சகசிராரம் இதான் 7வது ஆதாரம். 1008 இதழ். இந்த 1008 இதழ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், இந்த கணக்கு எப்படின்னு உங்களுக்கு நிறைவு செய்யும்போது இந்த ரேஷியோ சொல்லிடுறேன். இந்த 1008 இதழாக இந்த இடத்துல தாமரை விரிகிறது அப்படிங்கிற கணக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இது விரிந்த நிலையில் இருக்கிற பொழுது அங்கே சகசிரார உச்சியில் அந்த ஆனந்த பொருளை அங்கே தான் தரிசனம் பண்ணுகிறோம். அங்கே இந்த 1008 எப்படி வந்துன்னா, மொத்தம் எத்தனை தத்துவம் தாத்வீகம் சொன்ன? மொத்தம் 96ஐயும் பியூரிஃபை பண்ணி மேலே ஏற்றுக்கிறோம். அத்தனையும் பத்தரை மாத்து தங்கமாக போயிடுச்சு. எல்லாமே சுத்தமான பொன்மயமாக ஆன தங்கமாயிற்று. அதான் பொற்றாமரை குளம் மதுரையில் ஒரு பொற்றாமரைன்னு ஒன்று இருக்குதே. இப்போ இருக்கா? இருக்கு, தண்ணி தான் இல்லை. சரி இருக்கட்டும். இதுக்கு பேர் இங்கே ஒரு குளம்தான் பேர். இதுக்கு நிறைய சொல்கிறேன் நான். இது ஒரு குளம், இது ஒரு குளம். இது குளம்னா நெற்றின்னு அர்த்தம். குளம்தான் நெற்றி. சாமி அவர் தான் என்ன பண்ணார்? ஆற்றுல போட்டு குளத்தில் எடுத்துட்டார். சுந்தரர் யோகம் அதுதான். விரித்து பேசுகிறேன் பின்னால். இந்த இடத்துல இந்த தாமரை 1008, இந்த 1008 இதழும் விரியறதுக்கு எது காரணமாக இருக்கணும்? அது 96 தத்துவமும் மேலே போச்சுன்னா, 96ம் எப்படி விளங்கணும்? எல்லா தத்துவமும் சுத்தமாக விளங்கணும். சுத்தமாக விளங்குறதுக்கு தங்கம் போல விளங்கணும். சுத்தமான தங்கத்தினுடைய மாத்து எவ்வளவு? பத்திரமாத்து இல்லையா? பத்திரமாத்து தங்கம் தானே? பத்திரமாத்து 96 மல்டிப்ளைட் பை 10.5 எவ்வளவு? 96 பெருக்கல் 10.5 அல்லது 10 எவ்வளவு? 1008. அதுதான் 1008 இதழாக இங்கே தாமரை விரிகிறது. 96 தத்துவ தாத்துவங்களும் சுத்தமடைந்த பிறகு விரிகின்ற அந்த தாமரை தான் சகசிராரத்தில் விளைகின்றது. அதுதான் இங்கே மதுரையிலே நாம் காணுகின்ற பொற்றாமரை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பகுதியை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கொள். ஓம் நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். யார் திருமந்திரத்தை அன்போடும் மிக்க கவனத்தோடும் ஆய்வோடும் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் திருமூலருடைய குருவர்களும் ஆடல் வல்லானுடைய திருவருளும் நிறைந்து விளங்கும். அவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலனும் ஏற்படும். அவர்கள் எல்லா விதமான ஆனந்தங்களையும் அடைந்து அவர்கள் எல்லா விதமான இன்பங்களையும் பெற வேண்டும். அது இந்த திருமந்திரத்தினுடைய தனிப்பெரும் ஒரு அற்புத நிலையாக விளங்கும் என்று சொல்லி, அன்பர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த திருமந்திரத்தை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, நீங்களெல்லாம் மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள், அதில் சந்தேகத்துக்கே இடமில்லை. ஏன்னா திருமந்திரம் கேட்கறதுங்கிறது வாழ்க்கையில் அவ்வளோ சுலபமாக கிடைக்கிற வாய்ப்பு அல்ல. அந்த வாய்ப்பை உங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி இருக்கக்கூடிய அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநீர் கழகமும் அருமையான அற்புதமான அருட்பணியை செய்து வருகின்ற
அந்த சங்கங்கள் நீடூழி வாழ்க, பல்வேறு செயல்களை அது செய்து தழைத்து ஓங்குக என்று சொல்லி மீண்டும் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.